நம்ம பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நெய் பாக்கெட்டு, அடுத்து சிக்கன் பிரியாணி மசாலா, இஞ்சி பூண்டு, தயிர், கறிப்பட்டை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இது கருவேப்பிலை, மல்லித்தழை, புதினா, இது லெமன் 2 இது எடுத்து பிழிஞ்சு வச்சுருக்கோம். கறி கழுவி நல்லா அலசி எடுத்துருக்கோம். அரிசி அந்த கப்பில் 2 கப்பு, இந்த கப்பில் 2 கப்பு எடுத்துருக்கோம். அதை ஊற வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் நேரம் ஊறட்டும். எண்ணெய் ஊற்றிக்கிறோம். பாருங்கள், கறிப்பட்டையை போடுறோம். கருவேப்பிலை போட்டிருக்கோம். பச்சை மிளகாய், வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு, தக்காளி போட்டிருக்கோம். இப்போ கல் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறோம். பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே வதங்கிருச்சு. இப்போ நம்ம கறியை போட்டு வதக்க போகிறோம். பாருங்கள், கறி 1 kg எடுத்துருக்கோம். அடுத்து வதங்கிருச்சு. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். பேஸ்ட்டு ஆட் பண்ணியாச்சு. அது ஒரு கிண்டி விட்டுருவோம். அடுத்து நெய் ஊற்றி ஆட் பண்ணிக்குவோம். நெய் ஊற்றினோம்னா அது ஒன்றோடு ஒன்று அந்த சோறு அரிசி ஒட்டாது. அதுக்காகத்தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த தயிரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறோம். அது கொஞ்சம் இப்படி ஒரு கிண்டிட்டு அப்புறமா நம்ம பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். உடனே நம்ம கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தழை, புதினா அதில் ஆட் பண்ணிக்குவோம். இந்த கப்பில் 2 கப்பு அரிசி எடுத்துருக்கோம். இப்போ 4 கப்பு தண்ணி விட்டுக்க போகிறோம். பச்சை மிளகா ரொம்ப காட்டம் இல்லை, அதனால் நமக்கு 2 ஸ்பூனு தனி மிளகாய் தூள் போட்டுக்கிறோம். அது காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை காரம் சேர்க்காமையும் இருக்கலாம். அது மாதிரி கேசரி பவுட்ரு கொஞ்சோண்டு கலர் கொடுக்கும். அது கேசரி பவுட்ரு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ அரிசி நம்ம சேர்க்க போகிறோம். ஊற வச்ச அரிசி தான் 2 கப்பு. இந்த பக்குவத்தில் கிண்டி விட்டு அப்படியே நெருப்பள்ளி தம் கட்டிட வேண்டியதுதான். பாருங்கள், இது மாதிரி நெருப்பள்ளி வச்சு தம் கட்டிட வேண்டியதான். நெருப்பதுக்கப்புறம் எரிக்க வேண்டியதில்லை, அந்த தணலில் இது சரியாயிடும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இனி எடுத்து பிளேட் கேஸஸ் சேவ் பண்ணி சாப்பிட்லாம். பார்த்தீங்களா? அப்படி எடுத்து வச்சு சேவ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான்.